நான் காலையிலேருந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். நைட்டு 9 மணிக்கு மேலே இவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு இவரை விட்டா இவர் மறுபடியும் ஊட்டிக்கு போய் கிளம்புறாங்க 7 மணிக்கு ஷார்ட் அட்டன் பண்ணணும். ஸோ தூங்காமல் வேற ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்கிட்ட கொடுத்த டேட்டும் ஒரு கீப் பண்ணோம். அப்புறம் அங்கே பவித்ரன் படம் வந்து அது ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய கேரக்டர். குஞ்சுமன் வந்து ப்ரொடியூசர், அந்த படத்தில் பண்ணிச்சார். இதனால இவருக்கு என்ன நடித்தோன்னே இவருக்கு தெரியல. படம் குட்லக் தேட்டர், அப்போ குட்லக்னு பேர் 4 ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அது அங்கே படம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு எண்டு போறாங்க. இவர் மட்டும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. இவங்க ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்றாங்க, நிறைய மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்றாங்க. அங்கிருந்து வந்து பால்கடியில் நின்று அழுதுட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. என்னங்க இவ்வளோ அழுகுறீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான்லாம் வந்து இப்படி வந்து ஒரு நடிச்சிருப்பேன், என்னை வந்து ஹீரோ ஆக்கிட்டீங்க அந்த படத்தில். நீங்கள் 4 நாள்லாம் நடித்தேன். நான் இவ்வளோ கேரக்டர் இவ்வளோ சீன்ஸ் நடித்தேன் நான், எனக்கு தெரியல. அப்படி வந்து என்னை போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாது. இந்த சேரன் பாண்டியன்னா இவருடைய அழுகை எனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு தோல்வியை வந்து நான் கவலைப்பட மாட்டேன். இட் இஸ் an experience in life. But somewhere you will get upset இல்ல. இப்போ ஒரு நாள் அப்ப அவர் சார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்செட்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து இட்ஸ் a failure தெரிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அது போய் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க முடியுமா? you are not going to solve anything. அது என்னுடைய சுபாவமே அதுதான். எனி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சு சுற்றிட்டு இருந்தேன்னு பார்த்தேன். அன்றைக்கி தான் பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன். என் நண்பர்களுக்கே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் இஸ் a சேலஞ்ச். ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னு தான் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்கனால எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு நல்ல அனுபவம், பட் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா அந்த படம் வந்து அவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் டு பி ஃப்ரேங்க், அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்துச்சு படம். நான் வந்து அந்த படத்தை வந்து டபுள் பாசிட்டிவே வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு போட்டு காமிப்பேன். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம். அந்த படம் என்னாச்சு, ஒரு எங்களுடைய யூனிட்லேருந்தே வேறு ஒரு அது யார் பேரெல்லாம் சொல்ல வேணாம், அந்த ரூமில் இருந்து அது எங்கேயோ லீக் ஆகிட்டு அது வந்து நெட்டில் வந்துருச்சு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி நெட்டில் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக அப்போ கலைஞர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, நான், இவர், ராதிகா மேடம் எல்லோரும் கலைஞர்கிட்ட போய் சொல்லி அவர் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த ஆளை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தேட்டரில் போட்டால் அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டோட்டலாக வந்து என்னென்னமோ மாற்றி கித்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்ன ஆச்சு, அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்குன்னு நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருக்கோம்ல, ஆடியன்ஸே இப்போ இவர் வந்து அப்போ அந்த படத்துலேருந்தே தான் இவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நான் விரும்பினேன். இஸ் அ ஹீரோ இன் தட் ஃபிலிம். பட் இதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் பண்ணுறாருல, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டு தான் அவருக்கு அந்த ரோல் அந்த மாதிரி இது பண்ணுவோம். அது என்னாச்சு, இப்போ நம்ம அந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே போகிறாரு, அந்த பொண்ணோட பழகிறாரு, இது பண்ணுறாரு. ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கூட லைவாக ஒரு சாங் வருது. அப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு விட்டு வர்றது தான் கதை. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் உட்காரும்போதே திங்க் பண்ணுறாரு, அந்த சாங் வருதுன்னா என்ன நினைப்பாங்க, ஃப்ளாஷ்பேக்கு. அந்த சாங் வந்து இமேஜினேஷன் சாங்காக போச்சு. அது வந்து டூயட் மாதிரி ஆயிடுச்சு. தட் வாஸ் நாட் அ டூயட், ஆக்சுவலாக இமேஜினேஷன் சாங் அது. அதை இங்கே தூக்கி போட்டு அதை போட்டு நான் சொன்னேன், நான் அது என்ன ட்ரிம் பண்ண முடிஞ்சது நான் பண்ணி கொடுத்துட்டேன், மிச்சம் உங்கள் இஷ்டம்னு வேறு ஒரு குரூப் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது ஒவ்வொரு படத்துக்கும் நான் வரும். படையப்பாவில் வந்து லாஸ்ட் ஷாட் நடந்து வர்றதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சிவாஜி கார்டனில். அந்த இடத்துல நான் மியூசிக் போட்டுட்டு வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு அப்படின்னு போட்டுருக்கேன். ரஜினி சார் ஏதாவது ஒன்று ரமேஷ் கண்ணகிட்ட சொல்லி எங்கள் 2 பேரும் மூட்டி விடுவார். ரமேஷ் கண்ணா வந்து, சார் இந்த இடத்துல என் பேர் படையப்பா இளஞ்சிங்க படையப்பா போடணும் சார், ஆனால் நடையப்பாலாம் நடந்து வராரு போட்டால் முட்டாள். படத்தில் யாரா இப்போ கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸில் யாரா பேர் வாங்கினது, என்ன தான் ஃபைட் பண்ணி இது பண்ணாலும் அவள் செத்துட்டான்னும் போது ஆடியன்ஸுக்கு அவன் மேலே ஒரு சிம்பத்தி போகும். என்ன தான் வில்லியாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து உன்னை நான் பழி வாங்குறேன்னான்னு போன உடனே அவள் என்ன தான் வில்லியாக இருந்தாலும் அவர் கண்ணில் மூடிட்டு, அதனால தான் தொட்டு அவர் கண்ணை மூடி அதுக்கப்புறமா போய் அந்த வேலை எடுத்துக்கிட்டு தான் வந்து அந்த நடந்து வேலை கொண்டு போய் வச்சுட்டு வந்து நடந்து வருவார். அப்போ வந்து என் பேர் படையப்பனா காமெடி ஆகிடாதா? இந்த மாதிரி தடைகள் உனக்கு 1000 வந்தாலும் ஒவ்வொன்றும் உனக்கு படி தான், தடைக்கற்கள் இல்லை படிக்கற்கள்னு சொல்கிறது தான் அந்த பாட்டு. வெற்றி கொடி கட்டு அதுதானடா வரணும்னு சொல்லிட்டு போராடி அது மாதிரி பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரிலாம். ஸோ அப்படி அது நடந்து போச்சு.